ஒவ்வொரு இடமும் அப்படியே வேறு லெவலில் இருக்குது கையாடு. நம்ம இடத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ ஒரு 4 ரோடு ஒன்று இருக்குது. 4 ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 4 ரோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டல் தான். இல்லை ரைஸ் சாப்பிட்டோம். சில்லி வேறவே இல்லை சுத்தமாக. ஆஹா வேஸ்ட்டு. புரோட்டா கூட வேஸ்ட்டு. புரோட்டாவும் நல்லா இல்லைங்க. அது புரோட்டா ஏதோ ஓரளவு பரவாயில்ல. ஸோ அந்த குருமா நல்லாவே இல்லைங்க. அவ்வளோதான் ஓரம் கட்டிட்டாங்க. வா லைனாக கார் வந்துட்டே இருக்குது. இல்லை நம்ம வேறு பக்கம் போய்ட்டோம். அது போகிறப்ப வேறு வழி இருக்கும். ஓகே நீங்கள் நம்ம வந்த வழி பார்த்தீங்களா? இப்போ வந்த வழி நோட் பண்ணிக்கோங்க. சத்தியமாக நாங்கள் போகிறப்ப அந்த அரபீஸ்வரத்துலேருந்து நம்ம செம்மேட்டுக்கு போகிறப்ப வேறு ஒரு வழியில் தான் போவோம். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியாதுங்க. இந்த வழியும் சத்தியமாக போக மாட்டோம். இன்னொரு வழியில் தான் போவோம். அது இன்னும் நைட் ஆகிடுங்க போய் சுற்றிட்டு போகிறது இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியாது. இப்போ தான் ஸ்ட்ரெயிட் வழி. ஸோ இந்த வழி தாங்க. ஸோ 3 ரோடு. இங்கே டோல்கேட்டில் காசு வாங்குவாங்க. காசு வாங்குறாங்கடா. இங்கே காசு வாங்குவாங்க 20 ரூபாயோ 10 ரூபாயோ பைக்குக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபாயோ 20 ரூபாயோ வாங்குவாங்க. எப்பயுமே அப்படி தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போ இல்லை, இப்போ தான் இருக்குது. அங்கே வாங்குவாங்கடாங்க. அதான் இப்போ அங்கே வாங்குவாங்க. வாங்கடா. 10 ரூபா எடுத்து வாங்கடா. எகிரி குச்சி பண்ண அந்த பக்கம் இந்தாடா பத்திரமா வச்சுக்கோ. போகிறப்ப கேட்பீங்களா? தம்பி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாவா? ஸோ கேஆர் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் இருக்குதாம்மா இதுக்கு. ஸோ நம்ம ஜோப்பில் வச்சு இந்த ஜோப்பு போட்டுருக்கோம். சரி பாருங்க ஒவ்வொரு வண்டியும் பிடிக்கிறாங்க. 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் கட்டி ஆகணுங்க. ஸோ நான் சொன்னல அங்கே ஒரு இடம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டேன்னு சொன்னேன். அந்த இடத்த வாங்கி சமைச்சு சாப்பிட்டுன்னு சொன்னோம்ல ஒரு இடம், அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து கிட்ட தாங்க. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வசூல் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வசூல் பண்ண வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் உட்காந்து நம்ம இங்கே தானே சமைச்சு சாப்பிட்டோம். இது இங்கே தான் போயிடுச்சு. இல்லை போகல. ஆமாம் போயிடுச்சு. சரி அங்கே சமைச்சு சாப்பிட்டோம். வரப்போ கூட அந்த கடுகு சரி மிளகு. ஸோ அந்த மிளகு நாங்கள் அங்கே தான் பொடிச்சிட்டு இருந்தோம். ஓகே இங்கே தான் நிறையா வந்து அரப்பேஸ்வரர் கோயிலுக்கு இங்கே தான் அங்கே கிட்ட வந்துச்சு. ஸோ நாள் ஃபுல்லாகவே அதுக்கு ஃபேர் இருக்குது. ஆமாங்க நாள் ஃபுல்லாக அதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம். ரிட்டன் வரப்போ டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிக்கெட் திரும்பி இன்னொரு டைம் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சரி இதான் இங்கே தான் இங்கே சுற்றிட்டு போயிடலாம். ஸோ நம்ம நம்ம போன டைம் வண்டி விட்டோம்ல இங்கே தான் இதுக்குள்ளே தாங்க. இதுக்குள்ளே அந்த டேங்க் இருக்குது. ப்ளூ கலர் இது சாத்தி இருக்குது. இப்போ யாருமே இல்லை. ஸோ இப்போ போய் விட்டுட்டு போக முடியாது. அவங்க கடை போட்டிருக்காங்க. அந்த கடையில் இருப்பாங்க அவங்க. இங்கே தாங்க ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். தேனுமே இருக்குது. அப்புறம் நிறுத்துட்டுமா வண்டியா? பேக்கில் எடுத்துக்கோடா. அவ்வளோதான்டா. பிடிச்சிக்கோ. தேவையில்லையா டோக்கனு? டோக்கனில் தேவை. வச்சிரு பத்திரமா வச்சிடுற அந்த டோக்கனு. வா ஒன்றா வாங்கிட்டுங்களாம். ஜோபே கிடையாது. இந்த க்ளவுஸ்லாம் கழட்டிடலாங்க. இருக்கா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் வாங்கிடலாமா? ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருவா. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம்டா. டி இதுவா இது என்ன பண்ணாண்டா? இது என்ன காக்கா?
அத்திப்பழமா? அத்திப்பழமா? அத்திப்பழம் எவ்வளோ? 50 ரூபா. தேன் போட்டு கொடுத்தா 50 ரூபா. என்னமா? உடம்புக்கு என்ன ஆகும்? ரத்த உரம். வயிற்றுல புண்ணு இருந்தா புண்ணு ஆறும். வயிற்றுல புண்ணா வருமா? வயிற்றுல புண்ணு இருந்தா புண்ணு ஆறும் சாமி. சாப்பிடலாம். எனக்கு புண்ணு இருக்கு. வயிற்றுல புண்ணு இருந்தா புண்ணு ஆறும் சரி, அத்திப்பழம். தேன் ஊற்றி இருக்கு. அப்போ அத்திப்பழம் வாங்கிட்டு போ. தேன் ஊற்றி வந்து 50 ரூபாயா? ஆமா கண்ணு. சரி, ஒன்று தாங்க, 2 தாங்கக்கா. ஸோ தேவட்டும் தேன் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. செம்மையா இருக்கும். தேன் ஊற்றி சாப்பிட்டு நீ பண்ணு. சாப்பிடும். சரி, இது ஒரு பாக்ஸ்க்கா. அது எவ்வளோக்கா? இது 20பா, அது 50பா. சரி, இது நான் கொடுத்துருவேன். அப்போ அது எடுத்துக்கோ. இங்கேயே சாப்பிடலாம். அதை வெய்ய அதான் அங்கே இருக்குது. இல்லை, அது எதோ டேஸ்ட் எப்படி இருக்கும்? சரி, அதெல்லாம் லெவல் டேஸ்ட்டுங்க அது. ஒரு மாதிரியா இருக்குது. சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி ஆச்சு, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. கேஆர் அங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் கார்டு. ஸோ அதுதான் இப்போ தான் விட்டு ஒரு 6 மாதமோ 4 மாதமோ தான் ஆயிருக்கும். ஸோ இந்த கார் வந்து கொல்லிமலை ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறதுங்க. கொல்லிமலை ஃபுல்லாகவே சுற்றி காமிங்க அந்த கார். அது என்னென்ன பண்ணுவாங்க கேட்கலாமா? கொல்லிமலை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதாண்ணா? கோயிலுக்கு மட்டுமா? எந்தெந்த ஸ்டாப்லேருந்து வருது? அங்கேருந்து இது மட்டும், இது 2த்துக்கு மட்டும் போயிட்டு வரேன். இப்போ தான் புதுசாக வந்துச்சாண்ணா? 5-6 மாதம் ஆயிடுச்சு. எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 50 ரூபாய். ஏன் அது 50 ரூபாய் நம்ம டிக்கெட்டு. எட்டுக்கிழமை கோயில் காமிச்சிடலாங்க. ஸோ அங்கேருந்து இது வரைக்குமே 2த்துக்கு மட்டும் தான். இது மாதிரி ஒரு 2-3 வேன் ஓடுங்க, அவ்வளோதான். இப்போ அது பக்கமாக தான் ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம போன டைம் ஒரு கொல்லிமலை இருந்தாங்க, அப்போ அதுக்கப்புறம் தான் விட்டாங்க அந்த வண்டியை. இப்போ பரவாயில்லைங்க. அது வந்து எட்டுக்கிழமை கோயிலுக்கு கிளம்புதுங்க அந்த வண்டி. அதே மாதிரி 2 வண்டி, ஒன்று வந்து இங்கே நிற்கும், ஒன்று வந்து அங்கே நிற்கும். ஸோ 2மே மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அங்கே போக தான் ஆசை, பட் இருந்தாலும் முடியல. இவங்க வந்துட்டு இவங்க யாரும் இறங்கிட்டு ஏறது, எனக்கு இறங்கிட்டு ஏறதுலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எப்போ வேணால் இறங்கிட்டு ஏறலாம், நான் ரெடி. ஓகே, நம்ம கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து வந்த வழியே தான் நினைக்கிறேன். இந்த ஃபேவரட் பைக் தான் இங்கே நிறையவே நிற்குதுங்க. ஸோ இது வழியாக தான். ஸோ இது கோயில் சுற்றுறதுங்க. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதாம்மாண்டா. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதாம்மா, போகலாமா? பார்த்துட்டு போகலாம்டா. மார்க்கெட்டில் இல்லை, ஒரே வழி சுற்றிட்டு போவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஓகே, அது இப்போ போகிற வழி வந்து 2 மணி நேரம் பக்கம் சுற்றிட்டே போவோம். போகிற வழியில் இருக்கிறது ஒரே வழி, அது மட்டும்தான். கீழே இல்லை, நம்ம மேலே ஏறி அந்த ஆர்ச்சி வாடி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கூட சொன்னல, இங்கே தான் ஆரம்பிச்சு ஓடணுன்னு. அங்கே போகிறதே 2 மணி நேரம் ஆகும். ஸோ அங்கேயே 2 hours பக்கம் ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. நாங்கள் சொல்கிற இடம் இங்கே தான். இது வேறு லெவலாக ஸ்பாட் இருக்குங்க. இது அங்கே இருங்க, அந்த இடம் வந்து. ஸோ அந்த கார் நம்ம எலக்ட்ரிக் கார் கேட்டோம்னாங்க, அது மாதிரி முன்னாடி தான் போகுது. எட்டிகை அம்மன் கோயில் வரைக்கும் போவோம். நாம்பளாக பேசி வாடகை. ஸோ போன டைம் இங்கே தான் டென்ட் எடுத்தோம். கொஞ்சம் இப்போ படைச்சி போட்டாங்க பாடுறா. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த தூரி எல்லாமே இருந்துச்சு. இன்னும் அப்படி இருந்தால் பழுதறிஞ்சிச்சுங்க, ரொம்ப பழசாயிருச்சு. இப்போ நம்மளாம் உட்காந்து அதனால வச்சுங்க கண்டிப்பாக உடஞ்சிடும். கை அதுக்கு பாருங்க, வண்டி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்எக்ஸ் அது. ஆமாங்க, ஆர்எக்ஸ் தான். செம்மேடுக்கு இங்கேருந்து 11 கிலோமீட்டருங்க. ஸோ இப்போ நம்ம செம்மேடு தான் போகிறோம். ஸோ செம்மேடுக்கு 17 கிலோமீட்டர்.
போன டைம் இங்கெல்லாம் வரப்போ ஃபுல்லாக டிராஃபிக்கில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் டிவிஸ் வேறு கொஞ்சம் தண்ணறிட்டேன். இப்போ இப்போயே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ராசிபுரம் பஸ் நிற்கிறனால டிராஃபிக் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போயிடலாம். நம்ம வாட்டியும் முன்னாடி போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போயிடுச்சு. ஸோ செம்மேடுக்கே 1 கிலோமீட்டருங்க. அந்த ஃபேவரட் பைக்கான எக்ஸ்பிரஸ் டூவில் போகுது பாருங்களேன். ஸோ அது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் தாங்க போன டைம் நாங்கள் சாப்பிட்டோம். நம்ம ஆனால் வண்டிக்கெலாம் நாங்கள் உள்ளே பர்மிட் பெற்று உள்ளே கடைக்குள்ளேயே கொண்டு போய் நிற்கிறோம். கடைக்குள்ளே அந்த இடத்த கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே போய் எத்தனைனா ஒரு 5 வண்டிங்க. இப்போ என்னோடய வண்டியோட சேர்த்து ஒரு 5 வண்டி கடைக்குள்ளேயே போய் பர்மிட் பெற்று வச்சுருக்கோம். வெளியே எடுத்துகிட்டு வண்டி இப்படி ஏற்றுறப்ப இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஏறவே இல்லை. ஸ்டோப் பண்ணி மட்டும்தான் ஏற்றணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுங்க. ரொம்ப கஷ்டம். மேடுனால ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:42 இப்போ அதுதான் நேரத்தில் இருட்டாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப குளிர் எடுத்து ஆரம்பிச்சிடும். அப்போ தூரல் வர ஆரம்பிச்சிடும். வெளியே தாத்தா சொன்ன மாதிரி இப்போதான் தூரம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப இதாகிடுங்க. தாத்தா சொன்ன அத்தனையும் ஒன்று. தாத்தாவும் அரசியலில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அதே மாதிரி அந்த பூங்காவையும் அந்த போட் ஹவுஸையும் கொஞ்சம் இவர் தானே ஒரு நான் கீழே பார்த்தேன்னு சொன்னால் அது இவரே தான். எல்லோ கலர் சைக்கிளே தான். நம்ம கீழே பார்த்தோம்ல அது அவர் தான். ஸோ அவர் தான் அந்த அவங்களோட கிளப்பு தான். அவங்க டூர்தாடா. டூர் ஆரம்பிச்சு பஸ்ஸும் வந்துச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இந்த பஸ்ஸை பார்க்குறப்போ ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. பஸ் வர ஆரம்பிச்சுருக்கா. நம்ம ராசிபுரத்துக்கு கூட பஸ் இருக்கலாம். நாமக்கல் வந்து பஸ் இருக்கும். எனி டைம் பஸ் இருக்கும். ராசிபுரத்துக்கு பஸ் எப்போது போயிருக்கோம். ஸோ இங்கே அதிகமாக ராசிபுரம் பஸ் தான் போகுது. என்னன்னு தெரியல. ஆனால் ராசிபுரம் நான் போகிறப்ப ஒரு பஸ்ஸை பார்த்தது இல்லை. நான் எங்கிட்ட போகணும்னு தெரியல. சோளக்காடுக்கு எப்படி போகணும்? கேளு அண்ணா. செம்மேடுக்கு போகிறது எப்படிண்ணா? இதுலேயே வேணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்போ தான் இப்படி தான் செம்மேடு போகிறதாம்மா. சீக்கு பாரு பயணமே இப்படி தான். ஆனால் நாங்கள் போன டைம் அப்படி போன மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது. நம்ம வந்த வழியுமே இது தான். செம்மேடு போகிற வழி கொஞ்சம் நம்ம வந்த வழியே அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக வேறு லெவலுக்கு போயிடுது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மேடெல்லாம் வந்து கனவிடுச்சுங்க. அவங்க வண்டியை தன்னெடுத்து பாடுறா. அந்த கார்காரங்க பண்ணுற தப்பு தான் நாங்கள் 4 வண்டியுமே இதாகிடுச்சு. இருக்கோம் இங்கே அதிக டியூக்கு, கேடிஎம், அட்வென்ச்சரு இதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிரஸ் ரோடு இருக்காங்க. ஆகுனா கீழே டவுன் பண்ணி போகிறதுனால ஒரு சிரமம். இங்கே தான் நம்ம வந்து கேட்டுட்டு போனோம். அந்த இடத்துல தான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோம். இப்போ அந்த இது கிளம்பியாச்சு. என்னென்னா பவர் பேங்க்கில் உள்ள அந்த நம்ம சார்ஜ் எடுத்து பார்த்தீங்களா. ஸோ அந்த கேபிள் மறங்கி போயிடுச்சு. ஸோ நான் இப்போ தான் பவர் பேங்கே எடுத்து பார்க்குறேன். சார்ஜ் போடலாமே கேமராவுக்கு. சார்ஜ் ஏறலைங்க. அது விட்டு ஏறுது. விட்டு சார்ஜரை